இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொரியன் ஃபுட்டுக்கு வந்தால் பயங்கர கூட்டம். 1/2 hour 1 hour ஆகட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா இந்த கடைக்கு நானும் வரணும்னு வினோத் நானும் பிளான் பண்ணுறோம். ஒரு வருஷமா ஏதோ ஒன்று தட்டி போயிட்டே இருக்கு. ஹிமாலயன் கிச்சன் இருக்கு வேணும். ஐயோ இல்லை அது வீடியோ போட்டிருக்கோம் மக்களுக்கு. போயிட்டேன். இந்தியன் இல்லடா, இது வேற ஏதாவது. இல்லை புதுசாக ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று தேசி பீட்சான்னு ஒரு இருக்கு, பைட்ஸ்ன்னு. அப்புறம் ஒரு வியட்நாமீஸும் வந்திருக்கு. நாங்கள் இன்னும் போகாத கடை அது. இது இல்லைன்னா அங்கே நுழைஞ்சிடலாமா பாப்பேன். இது இருக்கும் கண்டிப்பா. ஸ்குவிட் சாப்பிட சாப்பிட்ட கடையே போக கூடாதுன்றதான் என் பாயிண்ட். சாப்பிட்ட கடையே போக கூடாது, சாப்பிடாத கடைக்கு போகணும். அப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த குசின் போகாதனால ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் கோ. எல்ஹெச் கிச்சன் அதான் வியட்நாமீஸ் குசின் உடைய. ரொம்ப நாள் இல்ல இப்பதான் இருக்கா? ரொம்ப நாள் கிடையாது. இப்போ ஒரு ரீசெண்டா 1-2 இயர்ஸ்க்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு டாலர் ட்ரீ இருக்கு. இந்த டாலர் ட்ரீ பாவம் தொட்டி தடுமாறி இதை மூடிட்டாங்க. பிக் லாட் மூடிட்டாங்க. அவ்வளவுதான். ஏஸ் இப்பதான் மூட போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் ட்ரேடர்ஸ் ஜோ இங்க வரலாம். கிங்கோ கூட நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஆமா அதுவும் ரொம்ப நாள் சுஷி. மொரோ இது வந்து மொரு இதுதானே ப்ளூ தானே? ஆமா ப்ளூ பார்க்கிங் தானே. சைன்தவி ஆர் ஹாப்பி? ஐ அம் ஆர் யூ ஹாப்பி? அங்க ருமாலி ரொட்டி கிடைக்கல. இங்க என்ன ரொட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வேலண்டைன்ஸ் டே கூப்பிட்டு வந்து உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. கூட்டம் அதிகனால அதனால அன்னைக்கு தாயில் போயிட்டோம். இன்னைக்கு கொரியன் வந்துட்டோம். தாய் இல்லாதனால என்னோட தாயை நினைச்சு அன்னைக்கு அங்கே போய் சாப்பிட்டேன் நான். இங்கே வந்து பார்லி டீ ஒன்று கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நட்டினஸோட. சியர்ஸ். இந்த கிளாஸ் லேயர் கிளாஸ் 2 லேயர் இருக்கு. சூடா இருக்கும். சூடாவே இருக்கு. நல்லா ரொம்ப நேரம். இந்த குளிருக்கும் இதுக்கும் ஆஹா. ஆர்டர் போட்டாச்சு. கொரியன் ஃபுட் நீங்கள் சாப்பிட்லன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பான்சான் அப்படின்னு வந்து நிறைய சைட் டிஷ்ஷஸ் வைப்பாங்க. மெயின் டிஷ் ஒன்று இருக்கும். அவங்களோட ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பர்பிள் ரைஸ் மாதிரி ஒன்று இருக்கும். வைல்ட் ரைஸ். யா நல்லாயிருக்கும். பிளாக் ரைஸோ வைல்ட் ரைஸ் இட்ஸ் கால். சூயாக இருக்கும். ஸோ யூஸ்வலி கொஞ்சம் ரைஸு அந்த மெயின் ஐட்டம் எடுத்து வச்சு அப்படி இது மாதிரி சாப்பிடுவாங்க. இன்னொரு பிபிம்பாப்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பெரிய ஸ்டோன் வேரில் வரும். நம்ம அதிலே வந்து சூடு பண்ணி சாப்பிடணும். பட் இன்றைக்கி வி ஆர் கிரேவிங் சீ ஃபுட் போத் ஆஃப் அஸ். அதனால வி தாட் வில் ஜஸ்ட் ஹேவ் சீ ஃபுட். நல்ல இட்ஸ் அ குட் பிளேஸ் ஹியர். நல்ல இஃப் யூ ஹேவன் பின் ஹியர் யூ ஷுட். தே ஹேவ் சிக்கன் ஐட்டம்ஸ். சிக்கன் விங்ஸ் இவங்களோடது ரொம்ப நல்லாயிருக்கும். தீந்துடும் சீக்கிரம். ஸோ நீங்கள் லஞ்ச் டைமில் வந்தீங்கன்னா சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்கும். டின்னரில் யூஸ்வலி காலி ஆயிடும். ஏன்னா தே மேக் வெரி லெஸ் குவான்டிட்டி அண்ட் தேர் லைக் இப்போவே சொல்லிட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் கடை மூட போகிறோம். நம்ம தான் லாஸ்ட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சூடாக இருக்கா? நல்லா இருக்கு. ரைஸ் தான் ப்ரைமர்லி அவங்களோட ஃபுட்டு, நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி. பட் மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த கடை. டோஃபு வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஆமாம் டோஃபு இருக்கும். பட் நீங்கள் டோஃபு சாப்பிட்றவங்களுக்கு யூ ஹேவ் டு டெல் தம் லைக் நோ ஃபிஷ் சாஸ் அண்ட் ஆல் தட். நீங்கள் அந்த சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் என்ஜாய் இட். Thank you. Dish, chicken cucumber, fish cake, broccoli, potato, pasta. Tempura per. இது பேர் ஸ்பைசி கலமாரி. நான் சொன்ன பர்பிள் ரைஸ் தான். கிம்ச்சி, cucumber, potatoes, mung beans, bean sprout, fish cakes and broccoli. 몇 분이세요? 2명. 잠시만요. 이런 액자
நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கலமரினா என்ன அர்த்தம்? ஸ்குவிட். நல்ல காரமாக பண்ணியிருக்காங்க. 보리차 있는데 보리차 드릴까요? 어서오세요. கிரில்டு மேக்கரல் 주문 도와드릴까요? 뭘로 드릴까요? 네. சூப்பராக இருக்குது பார்க்கவே. 두개다 봤어요. ஸோ மேக்கரல் ஃபிஷ்ஷு, இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷம். என்னை வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வரலாம்னு நினச்சோம். அப்புறம் அது முடிஞ்சிச்சு. வேலண்டைன்ஸ் டேயும் வர முடியல. இன்னைக்கு வந்து நிஜமாவே என்னுடைய சோல் வந்து ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ரெண்டாவது வாட்டி வாங்கியிருப்பாங்க சொல்லு. எல்லா வெஜிடபிள், இன்ஃபேக்ட் இவ்வளோ தான் ரைஸு, இன்னும் அதை கூட முடிக்கல. எல்லா வெஜிடபிள்ஸுமே ரெண்டாவது வாட்டி வாங்கியிருக்கோம். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. ஃபிஷ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஜஸ்ட் கிரில் ஃபிஷ், நோ 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 மசாலா, நத்திங், ஒன்லி சால்ட். அதுவும் இங்கே கொஞ்சம் சோய் சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு வெறும் ஃபிஷ். அதான் அஃப்கோர்ஸ் நீங்கள் சீ ஃபுட் லவராக இருக்கணும் அதுக்கு. மை காட், ஐ ஜஸ்ட் லைக் இட். மேக்கரல், அப்படியே ஃபேட்டியான மேக்கரல் பீஸு, ஃப்ளெஷ்ஷியாக. எனக்கு ஒரு பீஸ், அவருக்கு ஒரு பீஸு. அண்ட் இவ்வளோ இதெல்லாம் அன்லிமிட்டட் ரீஃபில். நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். உங்களால் சாப்பிட முடியும்னா நீங்கள் வாங்கலாம். பாருங்கள் எப்படி ஃபேட்டு காட்டுங்க. பல பலன்னு இருக்கு பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு கப் பார்லி டீ கொடுத்துருக்காங்க. ஆஹா, இது வந்து ஒரு ரைஸ் கஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பார்லி டீ நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். பெரிய இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஆஹா, நானும் வினோதும் நாங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு கப்பல் வந்திருக்காங்க. ரைட், டு மெனி மோர் வினோத். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வில் மீட் யூ. தேங்க்யூ. ஹலோ ஜி, பாய் சொல்கிறா, திருப்பி வரா, திருப்பி பாய் சொல்கிறா, திருப்பி வரா. கேமராவில் இது போனஸ் வீடியோ. உங்களுக்கு பாய் சொன்னதுக்கப்புறமும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்தே ஒரு ஹால் எரா வைல்ட் ஷ்ரிம்ப். லக்ஷ்மி சொன்னாங்க சயின்டரி வைல்ட் ஷ்ரிம்ப் சாப்பிட்டேன்னு. 2 சைஸில் வாங்கிட்டு வந்துட்டேன். குட்டியாக இருக்குனால குட்டியாக தான் இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. அடுத்தது பட்டர்நட் ஸ்குவாஷ். இதுதான் கிடச்சிது எனக்கு. தெரியுதா? ஏன்னா பட்டர்நட் ஸ்குவாஷ்னா என்ன அர்த்தம்? பட்டர்நட் ஸ்குவாஷ்னா ஒரு ஸ்குவாஷ். பூசணிக்காய் தானே இல்லையா? அது ஒரு வெரைட்டி. கல்யாண பூசணிக்காய் நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் கேரட். ஆர்கானிக் கேரட் ஃபார் பொரியல். இது என்னுடைய பிள்ளையாண்டா கேட்டிருக்கான். சாக்லேட் சிப் ரொம்ப மசக்கையாக இருக்குது மம்மி, வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. மசக்கை மீன்ஸ் யூ நோ வாட். திஸ் இஸ் கொத்தமல்லி. வால்மார்ட்டில் வாங்குற கொத்தமல்லி, டார்கெட்டில் வாங்குற கொத்தமல்லிலாம் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஊருக்கு வந்து இது வரைக்கும் நான் குக்கே பண்ணாத காய் இந்த காய். சயோட்டே, சௌ பெங்களூர் கத்திரிக்காய், யூ கேன் கால். சூப்பராக இருக்கும். நாங்கள் பொரியல் பண்ணாலும் நல்லா இருக்குமா, கூட்டு பண்ணாலும் அல்டிமேட்டாக இருக்குமா. அதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன் பை லக்ஷ்மி. அடுத்தது இது ஆல்ரெடி காட்டிட்டேன். பிரியோஷ் பன் காட்டினா இல்லையா? பிரியோஷ் பன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
இது வந்து நம்ம ஊர் பன் மாதிரி இருக்கும், பாலில் முக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த பேக் வேணா இந்த பேக் வந்து ட்ரேடர் ஜோல வாங்கின பேக். ஓகே, இப்போ வீட்டுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா நைட்டியை போட்டு போத்திட்டு படுத்துட வேண்டியது. வினோத், நீங்க ஒன்று சொன்னீங்களா, சொல்லுங்க. என்னப்பா எதுப்பா இப்போ வரும்போது சொன்னீங்கல்ல, இப்போ இந்த காலத்தில் வர குழந்தைங்க வரும்போது ஒரு கப்பலை பார்த்தேன். இந்த படம்லாம் பார்க்கறதுனால சொல்கிறேன். நம்ம இந்தியா போயிட்டு வந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிறவங்களாம் இப்போ யூஎஸ் வராங்கன்னா அவங்களுக்கான அந்த ஃப்ரீடமும் பெருசாக இருக்காது, ப்ளஸ் அந்த அந்த வைபே இருக்காது இந்த ஊரில். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து கேர்ள்ஸ் நைட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வெளியே போய் அப்படி போனால் கூட முடிஞ்சு மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. மேபி சில வருஷத்தில் ஒரு 4-5 வாட்டி இப்போ கும்பலாக கிளப்பிங் அது மாதிரி எதாவது போவாங்களா இருக்கும். அது ஒரு லிமிட்டட் பீப்புள் தான், எல்லோரும் போக மாட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து அந்த பாவமாக இருக்குன்றேன். குளிரில் கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கூட வெளியே போய் மாதத்தில் ஒரு நாள் போய் சாப்பிட முடியும், ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ணும். குட்டி குழந்தை அந்த பாவமாக இருக்குது. அவன் கஷ்டப்பட்டு இப்போ தான் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே லோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு குளிரில் குழந்தை தூக்கிட்டு போய் உள்ளே உட்காந்துருச்சு. பார்க்கறதுக்கு தான் விவின் சொன்னான் இன்னைக்கு, அம்மா தண்ணியாக இருக்குது அப்படின்னு, பயங்கர கோல்டாக இருக்குது அப்படின்னா. அவங்க எதுக்காக நிற்கிறாங்க? நமக்காக நிற்கிறாங்களா, யாருக்காக நிற்கிறாங்க? சரி சரி, எனிவே கண்டினியூ பண்ணலாம். நம்ம டாபிக் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் தெரியறேன்னான்னு எனக்கே தெரியல. ஸோ லைக் ஐ வாஸ் சேயிங், தீஸ் சில்ட்ரன் வராங்கல்ல, குழந்தைங்க, சின்ன பசங்க, புதுசாக கல்யாணமாகி வரும் மக்கள், அவங்க பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நானும் வினோதம் தான் பேசிகிட்டே வந்தோம். அவங்கெல்லாம் என்ன கஷ்டப்படினாங்களோ இங்கே வந்து பண்ணணும், எதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. பட் என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மாதிரி பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓகே. அது இந்த கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவில் இருந்தால் ஓகேப்பா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பே ஏரியாவில் இருக்காங்க, இல்லை அது மாதிரி ஒரு சியேட்டரில் இருக்காங்க, இல்லை ஒரு நியூ ஜெர்சியில் இருக்காங்கன்னா ஓகே. ஆனால் யூஎஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தள்ளி வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தான் லக்கியா வந்து அமையும்ன்ற. இப்போ இல்ல ஃப்ரெண்ட் அமைதியா இருப்பா. நீ எத்தனை வாட்டி போக ஒரு வருஷத்துக்கு அவங்க டெய்லி வாரம் டெய்லி போவியா? வாய்ப்பு அது ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணுவாங்க, டெய்லி போறதெல்லாம். இல்ல நம்ம ஊர் மாதிரி அன்இன்வைட்டடா நீங்க டக்குனு மாமா டீ குடிக்க போலாம்டா அப்படின்னு நம்ம போக முடியாது. அந்த ஆனா இப்போ ஊர்ல நம்மளுக்கு ஹாப்பனிங்கா இருக்குப்பா. நீ அண்ணா நகர் போனீங்கன்னா அப்படி இருக்கு, பல்லாவரம் குரோமேட் வந்து அப்படி இருக்கு, நீ டி நகர் போ, வேலைச்சேரி போ, எங்க போனாலும் ஒரு பயங்கர ஒரு கல்ச்சரல் வைபா இருக்கு, கொண்டாட்டமா இருக்கு. பெசன் நகர்லாம் நீ எவ்ரிடே கொண்டாட்டம் தான், வீக்கெண்ட்லாம் உள்ளே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஸோ அது ஒரு சிம்பிளா இருந்தாலும் அது ஒரு நல்ல ஃபன்னா இருக்குன்ற. ஃப்ரீயா போகலாம் நிறைய இடத்துக்கு, பைசா இல்லாம ஃப்ரீயா போகலாம், காசு கொடுத்து போறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குன்ற எல்லாத்துக்கும். எல்லாம் இப்போ நிறைய அந்த 24 hours ஃபுட் மால், வாட் டு கால் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதோ சம்திங் லைக் தட், அது மாதிரி நிறைய இடத்துல வந்துடுச்சு. ஸோ விதவிதமான வெரைட்டி எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குது. ப்ளஸ் அந்த எஸ்பெஷலி அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் இருக்குது. அதை நானே இந்த ஊரில் இப்போ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அங்கே அதெல்லாம் அதை அனுபவிச்சுட்டு திடீர்னு சரி அமெரிக்கா போனோடனே, அமெரிக்காவில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அமெரிக்கா போகிறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு டே டு டே ஒர்க் பண்ண மொத்தம் அவனுக்கு அதோடைய கஷ்டம், ஐயோ தேவையில்லாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே. ஏன்னா இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இங்கே வந்து 2 மணி வரைக்கும் திறந்துருக்குற ஒரு டீ கடை, ஒரு ராத்திரி 12 மணி வரைக்கும் திறந்துருக்கு டீ கடை வந்திருக்கு. அது கூட 12 மணி வரைக்கும் இருக்குமா, இல்லை 10 மணி இல்ல, இப்பதான் அந்த கான்செப்டே வந்திருக்குன்ற. எல்லா கடையும் 9 மணிக்கு. இப்ப நாங்க 2 பேர் சாப்பிட போனோம்ல, கடையை மூடு 9:05 அவனுக்கு கை. இந்தியன் ரெஸ்டாரண்ட் 10 வரைக்கும் இருக்கும், ஆனா அதான் மேக்ஸிமம். ஆமா கரெக்ட். நினைச்சாலாம் எஞ்சி நீ சரி நான் டீ சாப்பிட்டு போறேன்னுலாம் போக முடியாது. கரெக்ட். எனிவே ஸோ அதனால வினோதே இன்னைக்கு யோசிச்சுருக்கிறேன். நான் தான் யூஸ்வலி புலம்புவேன். ஸோ ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் ஓல்ட். That's what I think, I feel. நான் ஒரு பூமர் ஃபேமிலி. ஆக்சுவலி யாரு பூமர்? அம்மா தான் பூமர் ஆக்சுவல் ஏஜ்ல. நம்ம வந்து ஜென் எக்ஸ். நம்ம வந்து ஜென் எக்ஸ் வினோத். அதான், ஆனால் அது பெரிய லெவலில் அந்த ஜென் எக்ஸ் தான் எல்லாத்தையும் பார்த்து ஜென்ரேஷன். நம்ம அந்த சைடையும் பார்த்துருப்போம். ஆனால் மில்லினியல்ஸும் பேசிக்கிறாங்க நாங்கள் தான் எல்லாம் பார்த்தோம்னு. நம்மளாம் இன்னும் இருக்கோம்ல, அது எப்படி நம்ம வந்து எல்லா இதுவும் பார்த்துருக்கோம். வேற
20s. அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே பார்த்துருக்க மாட்டாங்கன்ற. ஆமா நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலர் டிவி, இந்த சன் டிவி வந்து கேபிள் டிவி வந்து, அப்புறம் சன் டிவி வந்து, அது மாதிரி அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லா பார்த்துருக்கோம். நம்ம வந்து பெல்ட்டால, தொடப்பு கட்டையால, செருப்பாலெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். இந்த பசங்கெல்லாம் வெறும் கரண்டி மத்து அவ்வளவுதான் இருந்திருப்பாங்க, மில்லேனியல்ஸ். இப்ப இருக்கிற பசங்கலாம் ஹனி டோன்ட் டூ இட் அப்படின்னா, ஓ மை காட் யூர் எமோஷனலி ஸ்ட்ரெஸ்ஸிங் மீ அவுட் அப்படின்றவங்க. என் வீட்டில் சொல்றாங்க, ஓ மை காட் யூர் சோ மீன் அப்படின்னா, விவின் உடனே யூர் சோ மீன், ஓ மை காட் யூர் ஆஸ்கிங் மீ டு டூ ஹோம்ஒர்க் ஆன் சாட்டர்டே, இட்ஸ் வீக்கெண்ட். ஃப்ரைடே ஸ்டஃப் மண்டே பண்றேன் ஹோம்ஒர்க்னா மண்டே வயா டு டு இட். இந்த வீக்கெண்ட்ல மட்டும் கேட்டா பண்ற மாதிரி. சோறு போட மாட்டேன் சொன்னா, ஓ யூ ஆர் கோயிங் டு கோ டு ஜெயில் இஃப் யூ சே தட் அப்படினா. இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்படி வேணா வெயில்ல முட்டி போட அதான் சொல்றேன், செருப்பால் அடி வாங்கின ஜென்ரேஷன். 2020 to Y2K பார்த்த ஜென்ரேஷன். இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்த ஜென்ரேஷன். கூகுள் www.google.com. கூகுள கூகுளின்னு கூப்பிட்ட ஊர் எங்க ஊரு. ஸ்கூல் 12th இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏய் உனக்கு தெரியுமா சாட்லாம் பண்றான், பூவெல்லாம் போடுறான், சாட்ல பூவெல்லாம் போடுறான். பூ போட்டா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்புறம் இப்படி இருக்கும்ல அந்த அந்த அதை வச்சு ஃபேஸ் எல்லாம் வரைவாங்க. ஆமா ஆமா, அந்த கேரக்டர் வச்சு செம்மையா இருக்கும். சிம்பிளை வச்சு வேற பண்றது ஒரு காலத்துல. வால்மார்ட் பார்க்கிங் லாட்ல ரெண்டு வயசான பூமர் உட்காந்து இப்படி ரெமினிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது வினோத், நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு வினோத். சைன்கை ஆல்ரெடி புலம்பிட்டு இருக்கா, இந்தியா போயிடலாம் இந்தியா போய். நான் ஏன் புலம்புறேன்றது உலகத்துக்கே தெரியும். இந்த நாட்டு தலைவர் வந்ததுல இருந்து என் மனசு வந்து வேண்டா விருந்தாளியா நான் ஃபீல் பண்ணிட்டேன். உன்னை கூப்பிடவே இல்லை இந்த கல்யாணத்துக்கு, எதுக்கு நீ போறேன்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஃபீலிங் வந்துச்சு. Bro said you are not invited. தம்பி வேற வந்து வண்டி எடுக்கிறான். சரி ஸோ இப்போ நாங்கள் வந்து வால்மார்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வால்மார்ட்டில் வந்து இப்போ தான் வாங்கினேன். இப்போ நான் வாங்கின ஐட்டமோட விலை எவ்வளோ தெரியுமாச்சு? $40 ஆச்சு. ஆனால் வால்மார்ட்னால 40ன்னு சொன்னேன். வால்மார்ட்னால 40. இதே நான் சேஃப் வேக் போயிருந்தேன்னா $60 பே பண்ணியிருப்பேன். அநியாயத்துக்கு பே பண்ணியிருப்பேன். டூ மச்சா இருக்கு. என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண. இது காஸ்கோ, இங்கே தான் காஸ்கோ, ட்ரேசி காஸ்கோ. எல்லாரும் என்ன கேட்குறீங்க, நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்க, எந்த கடையில் வாங்குறீங்கன்னு. மோஸ்ட்லி நான் ட்ரேசி காஸ்கோவில் தாங்க உங்களுக்கு வீடியோவே போடுவேன். நான் வேறு ஏதாவது காஸ்கோ போகிறேன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது வேறு காஸ்கோன்னு. வினோத் உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இனிமேல் நம்ம வேறு கடையில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேசி நான் போடலைன்னா இட் மீன்ஸ் ட்ரேசி. வேறு ஏதாவது கடையில் நம்ம எடுத்து உள்ளே இன்சர்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நீங்கள் அந்த மென்ஷன் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, பாவம் கேக்குறாங்க. எந்த காஸ்கோ போனா என்னன்றானா, எல்லா காஸ்கோலயும் இல்ல கிடைக்காதுலப்பா, எல்லா காஸ்கோல எல்லாம் இருக்கும்பா. ஒரு சில ஸ்பெசிபிக் ஒன்னு அப்படிலாம் இல்ல, இந்தியன் ஐட்டம் அப்படிலாம் இல்ல. இல்ல ஏசியன் ஐட்டம்ஸ் வந்து பிளசன்டன்ல இருக்கும். டப்ளின்ல இங்கேயும் ட்ரேசில ஈக்குவலா இருக்குப்பான்ற. ஈக்குவலா இருக்குனா பிளசன்டன்ல ஏசியன் ஐட்டம்ஸ் அதிகமா இருக்கும். இந்தியன் சுஷி, அதே கொரியன் எல்லாம். லிவர்மோர்ல இந்தியன் ஐட்டம்ஸ் அதிகமா இருக்கும். இங்க வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும். நீங்க இதே ஆன்டியாக் அந்த சைடு, இப்ப நான் சப்போஸ் மர்சர்ல போய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அங்க போட்டேன்னா அதுல இருக்காதுல்ல. அதுக்கு சொல்றேன் நான். வினோத்துக்கு வந்து ஏன் இருட்டில் எடுக்கிறேன்னு கேக்குறீங்க, கரெக்டா? என்னோட முகத்தை, அழகான முகத்தை, அழகான திருமுகத்தை காட்டுங்கோ காட்டுங்கோ. என்ன பாரு அழகா பார்க்கனால வினோதுடைய ராத்திரி 10 மணி ஆயிடுத்தோன்னோ முத்திடுத்தோ. 10 மணி ஆனோன்னு ஒரு பைத்தியம் பிடிக்கும் என் மூளையில. சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு பைத்தியத்தை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருப்போம். நாங்க 2 பேரும் வந்து எங்களுடைய இளமை திரும்பி இளமைக்கு போயிட்டோம். இல்ல இனி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து டேட் போக முடியல, கண்டினியூஷன் 3rd டே. இது 3rd பார்ட் 3 வினோத். இது ஏற்கனவே பார்ட் 2 வர இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. பார்ட் 1 பார்க்கலன்னு போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டுறீங்களா? இன்னும் போடல. வேலண்டைன்ஸ் டே பொண்ணு போடுவே. நோ பார்ட் 2. ஸோ இது வந்து நீங்க பார்க்கும்போது பார்ட் 3-ஆ இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது, ஆனால் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வில் see you again one more time. I'm doing outro. யாரோ ஒருத்தங்க சொன்னீங்க நீங்கள் அவுட்ரோன்ற வேர்டு என்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு. there you go. intro means hi everybody, welcome to Sainthavi's vlogs. அது intro. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அப்படின்னு சொன்னேன்னா அது அவுட்ரோ. அதான் என்னோட அவுட்ரோ அண்ட் இன்ட்ரோ. தேங்க்யூ. அதை நோட்டீஸ் பண்ணி போட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம அவுட்ரோன்னு சொன்னதை ஒருத்தங்க வந்து போட்டாங்களே, குதூகலமாயிடுச்சு திடீர்னு. சரி, விண்டோ சட்ஹானந்தம்
பாய் சொல்லுங்க விண்டோ. ஏன் வினோத் உங்களை அப்படி கூப்பிடுறாங்க எல்லாரும்? உங்க கண்டக்டர் அப்டேட்டே நீங்க சொல்லலையே மக்களுக்கு. என்ன பண்ணாங்க உங்க கண்டக்டர் அப்டேட்? உங்க கண்டக்டர் அப்டேட் சொல்றேன் நீங்க சொல்லவே இல்லை. கண் செக்கப் போனோம்ல, அது இன்னொரு வாட்டி போன பிறகு தான் சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் கிடையாது பெருசா. இன்னொரு வாட்டி செக்கப் போனோம்னா அப்டேட் கொடுத்துருவீங்களா மக்களுக்கு? சரி, ஓகே, பாய். Thank you guys for watching this video.